எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பப்ளிக் ஸ்பீக்கிங். அதாவது த லெட்டர் ஆஃப் அ பிஸ்னஸ்மேன் டு ஹிஸ் சன் என்கின்ற புத்தகத்தில் இந்த டாப்பிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டாப்பிக்கின் முக்கிய கருத்து, ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு நல்ல ஐடியா இருப்பது மட்டும் போதாது, அந்த ஐடியாவை மற்றவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லும் திறனும் வேண்டும். அதுதான் பப்ளிக் ஸ்பீக்கிங். பப்ளிக் ஸ்பீக்கிங் என்றால் என்ன? பல பேர் முன்னின்று ஸ்பீச் கொடுப்பது மட்டும் பப்ளிக் ஸ்பீக்கிங் அல்ல. உதாரணமாக எம்ப்ளாயீஸ் மீட்டிங்கு, கஸ்டமர் ப்ரெசன்டேஷன், பிஸ்னஸ் ப்ரொபோசல், இன்வெஸ்டர் மீட்டிங்கு, இன்டர்வியூவு, நெகோசியேஷன், பெரிய குரூப்புக்கு ஒரு ஐடியா எக்ஸ்பிளைன் செய்வது, இவையும் பப்ளிக் ஸ்பீக்கிங்கின் பகுதிகள். ஏன் பிஸ்னஸ்மேனுக்கு இது முக்கியம்? ஒரு என்டர்பிரீனியருக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கலாம், ஆனால் இந்த ஐடியா ஏன் யூஸ்ஃபுல், இதனால் யாருக்கு பெனிஃபிட், பிஸ்னஸ் எப்படி வளரலாம் என்று மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை என்றால் அந்த ஐடியாவின் வேல்யூ குறைந்துவிடும். நம்மள்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்குது, ஆனால் நம்ம அதை தெளிவாக வெளியே எடுத்து சொல்ல முடியலைன்னா நம்ம வாய்ப்புகளை தவற விட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல திட்டம் நல்ல தெளிவாக வெளியே எடுத்து சொல்லக்கூடிய திறன் இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி ஒரு அற்புதமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலில் கண்டென்ட் முக்கியம். பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ஃபேன்சி இங்கிலீஷ் பேசுவது முக்கியமல்ல. முதலில் வாட் டு ஐ வாண்ட் டு சே என்பது தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ப்ராப்ளம்லேருந்து சொல்யூஷன், சொல்யூஷன்லேருந்து பெனிஃபிட், பெனிஃபிட்லேருந்து ஆக்ஷன். உதாரணம், இந்த ப்ராப்ளம் இருக்கிறது, இதற்கான சொல்யூஷன் இதுதான், இதனால் இந்த பெனிஃபிட் கிடைக்கும், இதை அடுத்ததாக நாம் செய்யலாம். இப்படி பேசினால் ஆடியன்ஸுக்கு புரிவது எளிது. ஆடியன்ஸை புரிந்து கொள்ள வேண்டும். நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை பொறுத்து ஸ்பீச் மாற வேண்டும். எம்ப்ளாயிஸ்ட்டை பேசுகிறேன்னா வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டி, மோட்டிவேஷன் இது சம்மந்தமாக பேசலாம். கஸ்டமர்கிட்ட பேசுகிறேன்னா அவர்களுக்கு கிடைக்கும் பெனிஃபிட் பற்றி பேசலாம். இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசுகிறேன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ரிட்டர்ன் ரிஸ்க் இதை பற்றி பேசலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ், ஸ்டோரிஸ் இப்படி போன்றவையை பேசலாம். எனவே நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதோடு அவர்கள் என்ன கேட்க விரும்புகிறார்கள் என்று சிந்திக்க வேண்டும். கான்ஃபிடென்ஸ் எப்படி வரும்? பலர் எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் பயமாக இருக்கிறது என்று நினைப்பார்கள். கான்ஃபிடென்ஸ் என்பது பிறவிலேயே இருப்பது அல்ல. ப்ரிப்பரேஷன், ப்ராக்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ், கான்ஃபிடென்ஸ் இப்படி என்று தான் வளரலாம். முதலில் 2 பேரிடம் பேசுங்கள், பிறகு 5 பேரிடம் பேசுங்கள், அதுக்கு பிறகு 10 பேரிடம் பேசுங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸை அதிகரிக்கலாம். அடுத்ததாக பாடி லாங்குவேஜ். அதாவது நாம் பேசும் வார்த்தைகள் மட்டும் மெசேஜ் அல்ல. ஐ கான்டாக்டு, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், வாய்ஸு, அப்புறம் நம்ம கை அசைக்கிற விதம், அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் ஸ்பீடு, நம்மளோட பொசிஷன், இது எல்லாமே அடங்கும். இவையும் நாம் சொல்லக்கூடிய தகவலின் ஒரு பகுதி தான். உதாரணமாக, நல்ல ஐடியாவை மிகவும் மெதுவாகவும் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பேசினால் ஆடியன்ஸுக்கு அது வீக் ஐடியா போல தோன்றலாம். ஃபேக்ட் மட்டும் சொல்வதை விட ஒரு ஸ்டோரி ஆடியன்ஸுக்கு நினைவில் அதிகமாக இருக்கும். உதாரணம், நாங்கள் ஒரு வருடத்தில் சேல்ஸை 30% அதிகரித்தோம் என்பதை விட முதல் மாதங்களில் கஸ்டமர்ஸ் கிடைக்கவில்லை, பிறகு கஸ்டமர்களிடம் நேரடியாக பேசினோம், அவர்களின் ப்ராப்ளமை மாற்றி ப்ராடக்டை உருவாக்கினோம், அதன் பிறகு சேல்ஸ் 30% உயர்ந்தது என்றால் மெசேஜ் உயிரோட்டமாக இருக்கும். மிஸ்டேக் செய்தால், அதாவது பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் சில நேரங்களில் வார்த்தை மறந்து போகலாம், தவறாக பேசலாம், வாய்ஸ் ஷேக் ஆகலாம், ஆடியன்ஸ் ரியாக்ஷன் எதிர்பார்த்தபடி இருக்காது. அதனால் உடனே பேனிக் ஆக வேண்டாம். அப்படியே நிறுத்திட்டு ஒரு ப்ரீத் எடுத்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஒரு சிறிய மிஸ்டேக் முழு ஸ்பீச்சை அழிக்காது. இதிலிருந்து நமக்கு ஒரு பாடம்.
பப்ளிக் ஸ்பீக்கிங் என்பது மற்றவர்களை இம்ப்ரெஸ் செய்வதற்கான ஸ்கில் மட்டுமல்ல, அது திங்கிங் கிளியர்லி, ஸ்பீக் கிளியர்லி, கனெக்ட் வித் பீப்புள், இன்ஃப்ளூயன்ஸ், லீட் செய்ய உதவும் ஒரு முக்கிய ஸ்கில். நல்ல சிந்தனையை உருவாக்குவது ஒரு திறமை. அதை மற்றவர்களுக்கு புரியும் வகையில் சொல்ல முடிவது இன்னொரு பெரிய திறமை. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.